ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? இன்னைக்கு 10 மணி ஸ்நாக்ஸுக்காக நல்ல ஜூஸியான வாட்டர் மெலனை கட் பண்ணி பேக் பண்ணியிருக்கேன். மதிய லஞ்சுக்கு இங்கே சோறு ரெடி. கூடவே ஒரு தேங்காவை உடைச்சு 1ஆம் பால் 2ஆம் பால் 3ஆம் பால்னு எடுத்து 3வது பாலில் ஒரு கொது புளியும் ஊற வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டாக பூண்டு, மிளகாய், ஜீரகம், மிளகு, மஞ்சள் ஒன்று பாதியமாக தட்டி வச்சிருக்கேன். சூடான பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் விட்டு கடுகு போட்டு வத்தல் போட்டு தாளிச்சிட்டு ஒரு தக்காளி பழத்தை போட்டு வதக்கிடுதேன். திரிச்சு வச்ச மசாலாவையும் 2 நிமிஷம் போட்டு வதக்கிட்டு 3வது பாலில் ஊற வச்ச புளியும் கரைச்சி உள்ள ஊற்றி உப்பையும் போட்டு கொதிக்க விட்றேன். நல்லா கொதி வந்ததும் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு 2ஆம் பாலை ஊற்றியதேன். அது லைட்டாக நுர கூடினதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு முதல் பாலை விட்டுருதேன். சூப்பரான தேங்காய் பால் ரசம் ரெடி. சோறை எடுத்து மசிச்சு விட்டு தேங்காய் பாலையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் பேக் பண்ணிடுறேன். இதுக்கு சூப்பரான சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் பொரியல் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நான்வெஜ்ஜுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி மசாலாக்கெல்லாம் போட்டு கோட் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து அதை பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ரசத்தை மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு மெனு என்னன்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலாம். பாய்.